அடுத்ததாக குழு நடனம் பரதநாட்டியம். எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே, மீண்டும் மனோ நின்றிடுதே என்னிடத்தில். எனக்கு நான் தெரிஞ்சேன், ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ, என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ, சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் உன்னிடத்தில் ஓவியமாய் தானே, கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே, மீண்டும் மனோ நின்றிடுதே என்னிடத்தில். எனக்கு நான் தெரிஞ்சேன், ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ, என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ, சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் உன்னிடத்தில் ஓவியமாய் தானே, கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே. முந்தியுதைத்த விநாயகனே முதல் முக்கண்ணனாருடர் நன்மகனாம் சங்கநாதர் தோன் என்று நம்பினேன், அன்பைய நாம் வரம் தந்தருளாய். தானே நானே நானே நன்னா நன்னா கண்ணனே நானே நானே நன்னா, உத்தமி வாக்கு பழித்த
பாலித்ததினால் நாமல் ஒற்றுமையாய் குமியாடிடுவோம். பத்தினி வாக்கு பாலித்ததினால் நாமும் பத்திரமாய் குமியாண்டிடுவோம். நானே 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 நன்னா நன்னா நன்னே நானே நானே நன்னா ஆடுதுவார் கும்மி அன்னம் போலேதையே தெய்துவார்களில் ஒன்றலங்கை. நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னே நானே நன்னா. கைதனிலே கவன் எடுத்தேன் பாங்கி மாறே நாமல் காடை புறா ஓட்டிடுவோம் செடி மாறே. நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னே நானே நன்னா. மாடை புறா கோகிலமே எங்கே வந்தீங்க நான் மாதாக கவன் எறிந்தால் மாண்டோடுவீங்க. தன்னே நன்னா நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னே நானே நானே நன்னா தன்னே நன்னா நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னே நானே நானே நன்னா. அடி பேடை மயிலே அடி கூடுங்கிளியே அடி தேடுமயிலே அடி வாடுங்கிளியே அடி உருகி மணங்கருகி செய்ய. தன்னே நன்னா நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னே நானே நானே நன்னா. தகதிகதோம் திகதிகதோம் தாதா தைய தைய தரிகிறது. நானே 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 நன்னா நன்னா தன்னே நானே நானே நன்னா தானே நானே நானே நன்னா நன்னா தன்னே நானே நானே நன்னா தானே நானே நானே நன்னா நன்னா தன்னே நானே நானே நன்னா தானே நானே நானே நன்னா நன்னா தன்னே நானே நானே நன்னா தானே நானே நானே நன்னா நன்னா தன்னே நானே நானே நன்னா தானே நானே நானே நன்னா நன்னா தன்னே நானே நானே நன்னா. வாங்கக்கூடிய மாணவ மாணவிகள் மேடையின் அருகே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸ்ரீமணி ஆர் ஸ்ரீமணி, ஆர் மாதேஷ் குமரன், ஆர் மாதேஷ் குமரன், ஜி பாலச்சந்திரன், ஜி பாலச்சந்திரன், ஜே மிக்கேல் சர்வா, ஜே மிக்கேல் சர்வா, பி ஷேன் லூயிஸ், ஆர் மாதேஷ் குமரன். இந்த கல்வியாண்டின் 9th B மாணவர்களில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன். எம் ரவீனா, எம் ரவீனா, அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். என்னை இந்த விழாவில் கலந்து கொள்ள அழைத்த தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ஆனால் என்னுடைய பெற்றோர்களும் எங்களுடைய மூதாதையர்களும் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர்கள். அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையாக உள்ளது. உண்மையிலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளி உயர்ந்து இங்கே நிற்கின்றது. இதுக்கு இந்த ஊர் மக்களுடைய, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் உற்சாகமும் பழைய மாணவர்களுடைய ஒரு பங்கும் மிக சிறப்பாக அமைவதை பார்க்க முடிந்தது. உண்மையிலே எல்லோருக்கும் பாராட்டுக்கள்.
அதே போல் அந்த பள்ளி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் இந்த மாவட்டத்தில் மிகச்சிறந்த அரசு பள்ளியாக திகழ்கின்றது. இங்குள்ள தலைமை ஆசிரியர் அவர்களும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் இந்த விழாவை நடத்துவதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு பெரிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில், ஆங்கில வழி பள்ளியில் நடக்கக்கூடிய ஒரு விழா போல எல்லாமே இருக்குது. உண்மையிலே அனைவருக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் ஒருவேளை இந்த ஆசிரியர்கள் எல்லாம் அவங்க இந்த பணிக்கு முன்பு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பணி புரிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியில் அந்த டச் ரொம்ப நல்லா தெரியுது. உண்மையிலே அனைவருக்கும் பாராட்டுக்கள். இந்த நேரத்தில் நான் ஒரே சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த கவனம் என்பது, இந்த கவனக்குறைவு தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நாம் எங்கே இருந்தாலும், என்ன வேலை செய்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அது நல்லதோ கெட்டதோ அதில் முழு கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். இதை நீங்கள் வகுப்பிலிருந்தே பயிற்சி பண்ண வேண்டும். வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை பயிற்சி பண்ணணும். அந்த வகையில் கவன ஒருமிப்பை பயிற்சி பண்ண வேண்டும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நல்லதோ கெட்டதோ, வேணுமோ வேண்டாமோ, அந்த கவனத்தை ஒருங்கிணைத்து பழக வேண்டும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, லிவிங் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட் அப்படிம்பாங்க. நிகழ்காலத்தில் வாழ நம்ம பழக வேண்டும். ஒவ்வொரு நிகழ்காலமும் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரம். நேற்று நைட்டில் இருந்தவங்க காலையில் ஒரு சிலர் இல்லை இந்த உலகத்தில். அப்போ ஒவ்வொரு கணமும் கடவுள் நமக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதில் ஏதோ ஒன்று செய்கிறாங்க, சொல்ல வர்றாங்க இறைவன். அப்போ நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதனால தான் நிகழ்காலம் நமக்கு பாடம் புகற்றுகிறது. ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு பாடம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். வகுப்பில் மட்டுமல்ல, நாம் எங்கிருந்தாலும் பாடம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்காலத்தில் இருந்து நீங்கள் பழக வேண்டும். ஏனென்றால் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பழைய மாணவர்களை நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் இந்த பள்ளியில் படித்து பல ஆண்டுகள், 10 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வருகின்றார்கள். இதை ரசிக்கின்றார்கள், கொண்டாடுகின்றார்கள், பெருமைப்படுத்துகின்றார்கள், பெருமை அடைகின்றார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த பள்ளி, ஒரு பள்ளிங்கிறது ஏதோ மே மாதம் 10ஆம் தேதி வரக்கூடிய +2 ரிசல்ட்டு, மே மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய ஒரு 10th ரிசல்ட் மட்டும் கிடையாது. அது முக்கியம்தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு சேவை செய்கிறீங்க, எவ்வளோ பேருக்கு நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்கின்றீர்கள், அதுதான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். அந்த விதத்தில் இந்த பள்ளியில் பாடம் மட்டும் படித்து கொடுக்கவில்லை, வாழ்க்கைக்கான பாடங்களும் படிக்கின்றார்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மாணவர்கள் நிகழ்காலத்தில் இருந்து பயிற்சி பண்ண வேண்டும். ஒன்று. அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா, நாம் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பு ஒன்று கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றி, தேங்க்யூ, இந்த வார்த்தைகள் சில முறை சொல்லி பாருங்கள். அடுத்தது, சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த நாள் முழுவதும் நம்ம யாருக்காவது நாம் யாரையாவது வருத்தப்பட வைத்திருப்போம், யாரிடமாவது கடுமையாக நடந்திருப்போம். அதனால் அதை சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஆர் என்ன சொல்லலாம், என்னை மன்னியுங்கள். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, யார்கிட்டையும் போய் சொல்லலை. இந்த 2 மந்திர வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். எல்லா மாணவர்களுக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. தாமஸ் ஆல்வா எடிசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகள். ஆனால் அவர்
படிப்பு அவருடைய பள்ளி பள்ளியில் சிறந்த மாணவனாக அவர் திகழவில்லை. ஆனால் அவர் கண்டுபிடிப்புகள் இன்று அவரை உலகளாவ உயர்த்தி இருக்கிறது. அதனால் மாணவர்கள் யாருமே எனக்கு படிப்பு வரல அல்லது என்னால் முடியாது அப்படின்னு நினைக்காதங்க. ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் போல, அதே போல் ரவீந்திரநாத் டாகூர் தேசிய கீதத்தை எழுதிய தாகூர், அவரும் அதே மாதிரி தான் ஒதுக்கப்பட்டார். அந்த நல்லா படிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவரும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். படிக்க முடியாமல் நீங்கள் குறைவான மதிப்பெண்கள் பெற்றாலும் உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு இந்த 2 விஷயம் சொல்கிறேன், இதை நல்லா குறித்து வச்சுடுங்க. ஒன்று நிகழ்காலத்தில் இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். கோடியான எண்ணங்கள் உணர்வுகளும் நம்மளை கடந்து போய் கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் நிகழ்காலத்தில் இருந்து பயிற்சி பண்ண வேண்டும். ஒன்று. இரண்டாவது இரவில் தூங்குவதற்கு முன்பு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் யாரிடமும் சென்று கடவுளிடம் மன்னிப்பு கேட்குறீங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னியுங்கள். இந்த 2 வார்த்தை அதோடு சேர்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய பழக்கம். இந்த 2 பயிற்சிகளையும் நீங்கள் செய்து வந்தால் வாழ்க்கையில் எல்லா மாணவர்களும் சாதிக்க முடியும். அதனால் இந்த பள்ளி விழாவில் கலந்து கொள்வதில் உண்மையிலே நான் பெருமை அடைகின்றேன். எங்களுடைய ஆசிரியர்களையும் மாணவர்களையும் நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இங்கே அதிகமாக வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி நம்ம ஊர் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக் கொண்டுகின்றேன். நிறையா தரவக்குளம் பள்ளியை பற்றி நம்ம கேள்விப்படுவோம். அவங்க படிப்பில் மட்டும் இல்லை, விளையாட்டுத்துறை, இன்னும் பலவிதமான துறைகளில் நீங்கள் எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் இன்னும் நிறைய படிகள் நீங்கள் உயர வேண்டும், சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறேன். அதை கடைபிடியுங்கள், உயருங்கள், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.